Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு அதிரசம் எப்படி இன்ஸ்டன்ட்டா செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. மாவு அரைச்சிட்டு அந்த பாகெல்லாம் எடுத்துட்டு கஷ்டமே பட வேண்டாங்க. இந்த இன்ஸ்டன்ட் மாவை வச்சு நம்ம அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம அந்த அதிரசம் மிக்ஸை வந்துட்டு மாற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற மிக்ஸுங்க இது. அதுலேயே வந்துட்டு பாகெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 500 கிராம் அளவு இது. ஓகேங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி அதில் வச்சுருக்காங்க. இந்த சுக்கு தூள் எல்லாமே இது வெல்லம் பாகு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அதில். ஓகேங்க. இப்போ அந்த பவுலில் அதை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதிரசம் தட்டுறதுக்கு இந்த கவரையை கூட கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா பால் கவரோ இல்லைனா வாழை இலையோ ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ இந்த ஓரமாக கட் பண்ணிவிட்டு இதிலே வந்து நான் தட்ட போகிறேங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே சேர்ந்து அப்படியே இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது. திடீர்னு உங்களுக்கு அதிரசம் சாப்பிட்ணும் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா நான் உருண்டை பிடிக்க போகிறேன். பாருங்கள், லைட்டாக இந்த விரிசல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. இப்போ வந்துட்டு அந்த கவரில் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினா தான் ஈஸியாக இருக்கும் நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு. இப்போ அந்த உருண்டையை வந்துட்டு அதில் வச்சுட்டு நான் வந்து பாருங்கள் அந்த 3 ஃபிங்கர்ஸில் தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன் அதை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, மொரன்னு ஆகிடும். மீடியமான திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதிரசம். ஓகேங்க. இப்போ வந்து தட்டியாச்சு. நம்ம எண்ணெய் வந்து நான் மீடியம் ஹீட்டில் தாங்க வந்து இந்த அதிரசத்தை போட்டேன். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே தான் வேகும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த அதிரசத்தை போட்டுருங்க. நான் 2 போட்டு எடுத்தேங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், அந்த எண்ணெய் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் அது இதான பிறகு நம்ம திருப்பி விடலாம். அதை மெதுவாக திருப்பி விடுங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்காது. ஓகே, அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுக்கு. ரொம்ப நேரம் வந்து நம்ம அதை எண்ணெயில் வைக்கக்கூடாதுங்க, ரொம்ப மொரன்னு ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது எண்ணெய் வடிச்சிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஜெல்லி கரண்டி மேலே வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெய் எல்லாம் வந்துடும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து அந்த அதிரசம் அச்சு எண்ணெய் ப்ரெஸ் பண்ணுற அச்சு இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து எடுத்துருங்க, எண்ணெய் இல்லாமல் எடுத்துருங்க. ஓகே, ஒன்று நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஓகே, அதையும் நம்ம வந்துட்டு நல்லா எண்ணெய் பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க. சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஈஸியான இன்ஸ்டண்ட்டான அதிரசம் ரெடி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.